Hi, dear children. Welcome back to my English as a Life Skill channel. இந்த வீடியோவில் நாங்கள் if clause type 1 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு if clause ஃபுல்லாக கிளியராக விளங்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின என்னுடைய அன்புள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகள். வீடியோக்குள்ளே போவோம். Conditional clauses, also known as if clauses or conditional sentences, express an imagined situation or condition and the possible result of that situation. They consist of a main clause and a conditional dependent clause. Conditional clauses are often introduced by the word if. அதாவது if clause நாங்கள் conditional clause ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு கண்டிஷனோட இது இந்த சிச்சுவேஷனை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது இமேஜின் சிச்சுவேஷன், அதாவது ஒன்று நடந்தால் இன்னும் ஒன்று நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது என்று சொல்லி சொல்கிறதுக்கான சென்டென்சஸில் தான் நாங்கள் இஃப் க்ளோஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ இஃப் க்ளோஸை நாங்கள் பார்த்தோம்னா இஃப் க்ளோஸ் சென்டென்சஸை அதில் ஒரு மெயின் க்ளோஸ் இருக்கும், அதோட ஒரு கண்டிஷனல் டிபெண்டன்ட் க்ளோஸ் இருக்கும். இந்த கண்டிஷனல் க்ளோசஸ் வந்து இஃப் என்ற வேர்டோடு தான் பெரும்பாலும் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ மெயின் க்ளோஸ் என்றா என்ன, கண்டிஷனல் க்ளோஸ்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கும். மெயின் க்ளோஸ் வந்து தனித்து நின்று அந்த சென்டென்ஸுக்கு வந்து மீனிங் தரும். ஆனால் கண்டிஷனல் க்ளோஸ் வந்து ஒன்றில் தங்கி இருக்குது, டிபெண்ட், அதான் அதில் டிபெண்டன்ட் க்ளோஸ் இஃபோல தங்கி இருக்குது, இஃபோல சேர்ந்து தான் அது வரும். அப்போ அது நாங்கள் டிபெண்டன்ட் க்ளோஸ்ன்னு சொல்கிறோம். மெயின் க்ளோஸ் வந்து தனித்து ஒரு மீனிங்கு எங்களுக்கு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கும். இதில் நாங்கள் பார்க்க போகிறது இஃபோல பி வேர்ப்ஸ் வந்தால் எப்படி செய்கிறது, இஃபோல ப்ரெசன்டென்ஸ், இஃபோல ப்ரெசன்டென்ஸுன்னு நெகட்டிவ். இப்போ இஃப் க்ளோஸ் டைப் 1 என்றது இஃபோல வார சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸாக இருக்கும். அதோட மெயின் க்ளோஸ் வந்து வில்லோல இன்ஃபினிட்டிவ் சேர்ந்ததாக இருக்கும். அப்போ முன்னுக்கு இஃப் க்ளோஸ் வரும்போது நாங்கள் அந்த மெட்ட சென்டென்ஸை கொமாவால் செப்பரேட் பண்ணுவோம். ஆனால் மெயின் க்ளோஸ் முன்னுக்கு வந்தால் நாங்கள் செப்பரேட் பண்ண தேவையில்லை. இஃப் க்ளோஸ் முன்னுக்கு வந்து மெயின் க்ளோஸ் பின்னுக்கு வரும்போது நாங்கள் அதை கொமாவால் செப்பரேட் பண்ண வரும். இப்போ பி வேர்ப்ஸை பார்க்க போகிறோம். இப்போ இஃப் க்ளோஸோட வர்ற சென்டென்ஸுக்கு பி வேர்ப்ஸ், அதாவது பி வேர்ப்ஸ்ன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். பி வேர்ப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ மிஸ், பாஸ்ட் டென்ஸ்னா வாஸ் வேர்ப். அப்போ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள பின்னு தந்தோன்னு நீங்கள் குழம்பக்கூடாது. இது டைப் 1. ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பி ஃபார்ம்ஸ் வந்து ஐ மிஸ்ஸா. அப்போ இங்கே சப்ஜெக்ட் ஐன்னு இருந்தால் நான் ஆம்ன்னு போட வேணும், அது உங்களுக்கு தெரிய வேணும். அதே போல் ப்ளூரல் ஹீ ஷீ இட் சிங்குலர் வந்துன்னா நீங்கள் என்ன போடணும், இஸ் போடணும். ப்ளூரல் செட் வி யூ தே ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்துன்னா நீங்கள் என்ன போடுவீங்க, ஆ போடுவீங்க. அப்போ இஃப் ஐ ஆம் அ டீச்சர் ஐ வில் பி ஹாப்பி. இஃப் தே ஆர் டயர்ட் தே வில் டேக் ரெஸ்ட்ன்னு வரும். இதுவே நெகட்டிவ் ஃபார்மாக உங்களுக்கு சில வேலை கேட்கலாம். அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ள நாட் பி அண்டு போட்டால் நீங்கள் ஐ ஆம் அண்டு யூஸ் பண்ணுற இடத்துல ஐ ஆம் நாட் யூஸ் பண்ண போகிறீங்க. இஸ் அண்டு யூஸ் பண்ணுற இடத்துல இஸ் நாட் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆ யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஆ நாட் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள நாட் பி அண்டு தந்தா. அதே போல் மெயின் க்ளோஸில் உங்களுக்கு நாட் பி அண்டு தந்தால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வில் நாட் பி. சில வேளை நீங்கள் வில் பி நாட் என்று எழுதிடுவீங்க, அது ராங். வில் நாட் பி என்று எழுதுவான். அப்படி உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்தால் நீங்கள் வில்லோட நோட்டை சேர்த்து கன்ட்ராக்டட் ஃபார்மில் வாண்ட் பி என்று எழுதினீங்கன்னா அது உங்களுக்கு குழப்பம் பெறாது. இப்போ இதில் நாங்கள் ப்ராக்டிஸ் கொஷின்ஸை பார்ப்போம். இதை நீங்கள் உங்களோட கொப்பியில் எழுதிட்டு உங்களோட பாட்டில் செய்து பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ விளங்கி இருக்குன்னு பிறகு செக் பண்ணுங்க. ஆன்சர்ஸோட விளங்காட்டி திருப்பி இன்னும் ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அதில் ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் வந்து. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் ஷீ இஸ் ஹங்க்ரி ஷீ வில் கோ டு த ரெஸ்டாரண்ட். இஃப் தே ஆர் இன் டவுன் தே வில் பை சம் வெஜிடபிள்ஸ். இஃப் தேர் இஸ் இனஃப் ஃபுட் பீப்புள் வில் பி ஹாப்பி. இஃப் இட் இஸ் நாட் டூ ஹாட் if it is too hot, I will turn on the air conditioner.
அப்ப இங்க எல்லாமே பி வேர்ப்ஸ் வந்து பாசிட்டிவ் ஃபார்ம்லாம் இருக்கு. உங்களுக்கு not ன்னு தந்திருந்தா, not be ன்னு இருந்தா if she is not hungry. அடுத்ததுல not be ன்னு இருந்தா they are not in town. அடுத்ததுலயும் not be ன்னு இருந்தா there is not enough food. அப்படி மாறு. நெகட்டிவ் வந்து தந்திருந்தா நெகட்டிவ் ஃபார்முக்கு நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கு. அடுத்ததை பார்ப்போம். இது வந்து அங்க நாங்க பி வேர்ப்ஸா பார்த்துனாங்க, நீங்க மெயின் வேர்பா போட போறோம், ஃபுல் வேர்ப் போட போறோம். அதாவது இஃபோல ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தா வில்லோல இன்ஃபினிட்டிவ் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப இங்க வந்து நாங்க பார்க்க வேண்டியது இஃப் க்ளோஸோட சேர்ந்து வார அந்த சென்டென்ஸ் சப்ஜெக்டை நாங்க இங்க பார்ப்போம். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் ஃபார்ம்ல இருந்தா நாங்க வேர்புக்கு எஸ் அல்லது இஎஸ் சேர்க்க வேணும். ப்ளூரல்ண்டா வேர்பு அப்படியே வரும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஷீ. ஸோ ஸ்டடி அண்ட் வேர்ப் ஸ்டடீஸ் என்று மாறும். ஏன்? சப்ஜெக்ட் சிங்குலர். ஆனா மெயின் க்ளோஸ்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலும் என்ன, ப்ளூரலா இருந்தானே வில்லோட நாங்க இன்ஃபினிட்டிவ் தான் போட போறோம். அப்ப இஃப் ஷீ ஸ்டடீஸ் ஹார்ட் ஷீ வில் பாஸ் தி எக்ஸாம். அப்ப ரெண்டு சென்டென்ஸையும் நாங்கள் கொமாவால செப்பரேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பாருங்க, இஃப் we run fast we will catch the bus. அப்ப இங்க we வந்து ப்ளூரல். ஸோ நான் ரன் என்ற வேர்பை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்ப ரன் அப்படியே வரும், we will catch the bus. அப்ப உங்களுக்கு இப்ப கிளியரா விளங்கியிருக்கு. இனி நீங்கள் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ இதில் உங்களுக்கு ரெண்டு சென்டென்ஸ்லையும் போட வேண்டிய வேர்ப் இடத்துல பிளாங்க் தான் போட்டிருக்கு. ஏனென்றா எல்லாமே டைப் 1 கொஸ்டின்ஸ். ஆனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரைக்க ரெண்டுமே உங்களுக்கு பிளாங்கா தர மாட்டேன். ஏன்? ஏதாவது ஒன்றை தந்தா தான் நீங்கள் இது என்ன டைப் கொஸ்டின், அதாவது டைப் 1ஆ டைப் 2ஆ டைப் 3ஆன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பிளாங்க் ஃபில் பண்ணி இருக்கவன். ஃபில் பண்ணி இருந்தால் தான் நீங்கள் மெட்டதை ஐடென்டிஃபை பண்ணி ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கு. இது நான் டைப் 1 என்றபடியா ரெண்டுமே உங்களுக்கு பிளாங்கா தந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்குமெண்டு. இப்போ இந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் காப்பி பண்ணிட்டு செய்து பழகுங்க. பிறகு ஆன்சர்ஸோட செக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு விளங்கியிருக்குன்னு நீங்கள் உங்களை நீங்களே இவாலுவேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ன பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ் தி எக்ஸாம்ஸ். அப்போ ஐ என்றபடியா ஐ வந்து ப்ளூரல் செட். ஸோ ஸ்டடியில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ஸ்டடி என்றே வருது. செகண்ட் ஒன்ன பார்த்தீங்கன்னா, த சன் வந்து சிங்குலர். அப்போ ஷைன் வந்து ஷைன்ஸ் என்று மாறும். அப்போ இஃப் த சன் ஷைன்ஸ் we will walk into the town. தேர்ட் ஒன்னிலையும் he singular. So has a temperature he will see the doctor. அப்போ he has a temperature he will see the doctor. If my friends come, friends வந்து plural என்றபடியா come அப்படியே வருது, I will be very happy. If she earns a lot of money, earn வந்து earns என்று மாறுது. ஏன்? subject she singular. She will fly to New York. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா, இஃப் we travel to London, travel அப்படியே வருது, subject we plural என்றபடியா we will visit the museum. If you wear sandals in the mountains, அப்போ யூவும் இங்கே plural என்றபடியா wear அப்படியே வருது, you will slip on the rocks. If Rita forgets her homework, அப்போ Rita வந்து singular என்றபடியா forgets-ஆ மாறி இருக்கு, the teacher will give her a low mark. If they go to the disco, அப்போ go வந்து ஏன் go என்று போட்டுக்கிறோம், they வந்து plural-ஆ இருக்கிறதால they will listen to loud music. If you wait for a minute, அப்போ wait and அப்படியே தூக்கி போட்டுக்கிறோம். ஏன்னு சொன்னால் you plural set. I will ask my parents. இனி நாங்கள் இதன் நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்க போறோம். அப்போ if ஓளவார present tense வந்து not and நாங்க போட்டு வேர்புக்கு முன்னால not and போட்டு வரைக்க அங்க நாங்கள் நெகட்டிவ் வந்து எங்களுக்கு விளங்க வேணும். அப்போ இங்கேயும் நாங்கள் சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலாண்டு பார்த்து தான் செய்ய வேணும். சப்ஜெக்ட் சிங்குலரா வந்தால் நெகட்டிவ் ஃபார்ம் டஸ் நாட். சப்ஜெக்ட் ப்ளூரலா வந்தா நெகட்டிவ் ஃபார்ம் வந்து டூ நாட். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள நாட் ப்ராக்டிஸ் என்று தந்திருந்தால் இஃப் ஹி டஸ் நாட் ப்ராக்டிஸ் என்று நீங்க போடுவீங்க. ஏன்? ஹி வந்து சிங்குலர். அப்போ இஃப் ஹி டஸ் நாட் ப்ராக்டிஸ் வெல் he will not win the match.
will not நீங்கள் contracted formula won't என்றும் போடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து if they plural என்றபடிய do not get போட்டிருக்கு. if they do not get the tickets they will not watch the movie. இன்னும் இங்க நாங்க பார்க்கணும், இஃபோட சேர்ந்து வர சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தால் கட்டாயம் மற்ற சென்டென்ஸும் நெகட்டிவா தான் இருக்குமா? அப்படி இல்லை. ஒன்று பாசிட்டிவாகவும் இன்னும் ஒன்று நெகட்டிவாகவும் இருக்கலாம். ரெண்டும் நெகட்டிவாகவும் இருக்கலாம், ரெண்டும் பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், ஒன்று பாசிட்டிவ் மற்றது நெகட்டிவாகவும் சென்டென்ஸ் வரலாம். அது அந்த சென்டென்ஸோட மீனிங்கை பொறுத்து. நாங்கள் ப்ராக்டிஸ் கொஷனுக்கு போவோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷனில் ஒன்று நெகட்டிவ், ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ், பிறகு பாசிட்டிவ், இதில் ரெண்டும் நெகட்டிவ். தேர்டில் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் மற்றது பாசிட்டிவ். ஃபோர்த்தில் ரெண்டுமே நெகட்டிவ், ஃபிஃப்த்லையும் ரெண்டுமே நெகட்டிவ். இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் இங்கே பார்க்க வேணும், எல்லாமே இஃபில் தான் ஸ்டார்ட் பண்ணுமெண்டு இல்லை. இஃப் க்ளோஸ் பின்னுக்கும் வரலாம், மெயின் க்ளோஸ் முன்னுக்கும் வரலாம். அப்போ அதை நீங்கள் செக் பண்ணுவோம். இஃப் க்ளோஸோட வாரது தான் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும், மெயின் க்ளோஸோட வாரதுக்கு நாங்கள் வில்லோட இன்ஃபினிட்டி. அப்போ அதை ஞாபகம் வச்சிருக்கோம். இதை காப்பி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் யூ டேஷ் பிராக்கெட்டுக்கு நாட் ஸ்டாப் ஸ்மோக்கிங் இருக்குது. ஸோ நாட் ஸ்டாப் வந்து டூ நாட் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்கிறேன். ஏன் யூ வந்து ப்ளூரல் செட். அப்போ நாட் ஸ்டாப் வந்து டூ நாட் ஸ்டாப் பண்ணி மாறும். அங்கால அது பாசிட்டிவ்லியே இருக்குது. ஸோ வில் கெட் அண்ட் வேறு. செகண்ட் ஒன்னை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக வார சென்டென்ஸ் மெயின் க்ளோஸ். அங்கால வாரது என்னது? இஃபோல வாரம். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மெயின் க்ளோஸ் என்றபடியாக மெயின் க்ளோஸோட வாரது வில்லோட இன்ஃபினிட்டி. அப்போ நாட் கேட்ச் என்று தந்திருக்கபடியா நாங்கள் வில் நாட் கேட்ச் என்று போடுறோம். பிறகு வாரது நாட் ஹரி, ஹீ சிங்குலர் என்றபடியா டஸ் நாட் ஹரி என்று வேறு. தேர்டை பார்த்தீங்கன்னா அதுலேயும் மெயின் க்ளோஸ் முன்னுக்கு வந்துட்டு. ஸோ நாட் பிளே வந்து வில் நாட் பிளே. வில் நாட்டை நான் கண்ட்ராக்டட் ஃபார்மில் won't play என்று மாற்றிருக்கு. அங்கால பார்த்தீங்கன்னா டுமாரோ இஃப் இட் ரெயின்ஸ் என்று மாறும். ஏன்? இட் வந்து சிங்குலர். அப்போ இஃப் க்ளோஸோட ப்ரெசன்ட் டென்ஸ் சப்ஜெக்ட் சிங்குலர், அப்போ ரெயின்ஸ் என்று மாறும். ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்ஸ் வந்து இஃபோட தொடங்கும். ஸோ அங்கே ப்ரெசன்ட் ஃபார்ம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இஃப் யூ வில் நாட் நீங்கள் போடலாமோ? போடலாம். ஏன்? இஃபோட வருது. அப்போ நாட் ஹேவ்ன்றது டூ நாட் ஹேவ் அல்லது டோன்ட் ஹேவ்ன்னு வேறு. அங்கால யூ வில் நாட் அல்லது won't go. பிறகு பார்த்தீங்கன்னா முதல் வார சென்டென்ஸ் வந்து மெயின் க்ளோஸ். அப்போ ஐ வில் நாட் கிவ் அல்லது ஐ won't give. பிறகு வாரது இஃபோல சேர்ந்து வருது. யூ சப்ஜெக்டாக இருக்கிறபடியா நாட் லிசன் வந்து டோன்ட் லிசன் என்று வேறு. சிக்ஸ்த் கொஸ்டினை பார்த்தா இஃப் தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் நாட் புட்ன்றது டஸ் நாட் புட். அப்போ இஃப் ஷீ டஸ் நாட் புட் சால்ட் இன் த சூப் இட் வில் நாட் பி நைஸ். நெக்ஸ்ட் ஒன் யூ won't get there on time if you don't leave immediately. அப்போ இங்கே முன்னுக்கு இஃப் க்ளோஸ் வரையில் பின்னுக்கு தான் வருது. அப்போ முன்னுக்கு வர மெயின் க்ளோஸுக்கு நாங்கள் வில் நாட் அல்லது won't சேர்க்கிறோம். அங்கால யூ ப்ளூரல் என்றபடியே நாட் லீவ் வந்து டோன்ட் லீவாக மாறுது. ஃபர்ஸ்ட் எய்த் ஒன்னுக்கு போனீங்கன்னா நாட் இன்வைட்ன்றது டோன்ட் இன்வைட் என்று மாறுது. அங்கால வில் நாட் கம் அல்லது won't கம். நைன்த் ஒன்னை பார்த்தா சமித் சிங்குலர். ஸோ நாட் ஈட் டஸ் நாட் ஈட் என்று மாறும். மெயின் க்ளோஸ் வில் நாட் பி என்று வரும். அப்போ இஃப் சமித் டஸ் நாட் ஈட் ஹெல்தி ஃபுட் ஹீ வில் நாட் பி ஹெல்தி. டென்த் ஒன் இஃப் ஹீ wears his boots. அப்போ இங்கே பாசிட்டிவ். அப்போ wear வந்து wears என்று மாறும். ஏன்? ஹீ வந்து சிங்குலராக இருக்கிறதா. his feet will not get wet அல்லது will not நீங்கள் won't என்று மாற்றி போட. அப்போ எல்லாரும் வடிவாக நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க.
உங்களுக்கு கிளியராக விளங்கி இருக்குமென்று நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் இஃப் க்ளோஸ் டைப் 2 பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு இது நல்ல கிளியராக விளங்கி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.